விஜயகாந்த் தனித்து ஆட்சியை பிடிப்பது என்பது நடக்காது. அவர் தனித்து இருந்தால் மூன்றாவதாக வரலாம். ஜெயலலிதாவின் வாய்ப்புகளை பல தொகுதிகளிலும், திமுகவின் வாய்ப்புகளை சில தொகுதிகளிலும் கெடுத்து திருப்தி அடையலாம். மற்றபடி பல தொகுதிகளிலும் டெபாசிட் தான் போகும். ஆனால் ஒரு கட்சியை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 8% 9% அந்த மாதிரி வாக்கு வாங்கலாம். பிஜேபியோட அவர் கூட்டணி வச்சுப்பாரான்னு கேட்டால், பிஜேபி ஜெயலலிதா இஃப் தே கம் க்ளோஸ், I do not know whether Jayalalitha would accept an alliance with Vijaykanth. அந்த ப்ராப்ளம் இருக்கும். இவரும் விஜயகாந்தும் தன்னுடைய ஓட்டு பலத்தை மீறிய ஆசைகளை வளர்த்து கொண்டு விட்டார். இந்த கூட்டம் பார்த்து எல்லாரும் ஏமாறுறாங்க சார். 1971 பீச்சில் எனக்கு வந்த க்ரௌட் ரெக்கார்ட் க்ரௌட்ஸ். அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்றைக்கும் வரல, இன்னி வரைக்கும் யாருக்கும் வரல. நான் கும்பகோணம் அங்கே இங்கேன்னு ஒரே பிரச்சாரம். போகிற இடத்துல எல்லாம் வெயிலில் ஜனங்க காத்துன்னு இருந்தான். நான் ஏதோ பெரிய லீடர் மாதிரி. பாண்டிச்சேரிக்கு போகிறேன், நைட் ரொம்ப டேட் ஆகிடுது. படுத்தா போகிறேன்னு போனால் விடிகாலத்தில் 3 மணி. சார் க்ரௌடெல்லாம் மைதானத்தில் காத்துட்டு இருக்காங்க, வாங்க சார். ஏதோ எக்ஸாஜரேட் பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தா ஃபுல் க்ரௌடு. காங்கிரஸ் ஓக்கு 15 சீட் கிடச்சிது. அப்போ தீர்மானம் பண்ண, இந்த க்ரௌடை பார்த்து நாம் ஏமாறக்கூடாது. இது ஜெனரல் எலெக்ஷனில் மட்டும் இல்லை, திருச்செந்தூரில் பை எலெக்ஷன் ஜெபமணிக்காக பேசுறதுக்கு போயிருந்தேன். கூட்டம்னா கூட்டம், அப்படி கூட்டம். நான் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் என்னுடைய கிரிட்டிசிசம்லாம் அப்படி ரிசீவ் பண்ணுறாங்க. அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்தது, பிரமாதமாக இருந்தது. சரி, இது இவருக்கு பெரிய சான்ஸ் தான் போல் இருக்குன்னு நினச்சேன். ஜெபமணியும், சார் வெற்றி விழாவுக்கு வந்துருங்க என்னார். சரி சார்ண்ண காரில் ஏறினோம். அவன் கூட்டத்திலேருந்து வாத்தியாரே வாத்தியாரேன்றான், ரெட்டை இலையை காட்டுறான். நான் சொன்னேன், என்ன சார் இது எல்லோரும் ரெட்டை இலையை காட்டுறாங்கன்னு. அவெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள். என்ன சார் விட்றதாவது, அங்கே இருந்த மாதிரி அத்தனை பேரும் சொல்கிற மாதிரி இருக்குது சார். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைன்னு அவருக்கும் மணாலாச்சு. எதுக்கு சொல்கிறேன், இந்த கூட்டம், இந்த ரியாக்ஷன் வேறு, அவன் மனசில் இருக்கிற பற்றுன்றது வேறு. அவனுக்கு நீங்கள் சொல்கிறது ரைட்டுன்னு கூட தெரியும், ஆனால் அதை ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டப்படுவான். அரசியல்வாதிகள் ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு தாவுகிறார்களே ஒழிய, மக்கள் ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போட ரொம்ப தயங்குறான். இதுக்கே போட்டு பழக்கமாக போச்சு அப்படின்னு. ஒரு முறை மெரினாவில் மீட்டிங், துக்ளக் மீட்டிங், அதை முடிச்சுட்டு வரேன். ஒரு ஒரு கள்ள வண்டிக்காரர், கொஞ்சம் வயசானவர், என்ன இது இப்படி பண்ணிவிட்டாரு அப்படின்னு. என்ன சார்ண்ணே, டிஎம்கே மோசம்னு சொல்லிட்டியா அப்படின்னார். சரி நீங்கள் ஒத்துக்கலைன்னா விடுங்க. இல்லையே, ஒத்துக்கிற மாதிரி தானே பேசுகிற நீ. அப்போ ஒத்துக்கிட்டு எதிர்பக்கம் போடுங்க ஓட்டேன்னு. அதுக்கு மனசு வர மாட்டேன்னுது. இது இந்த மாதிரி குழப்பிட்டு போட்டியே நீ அப்படின்னு. அவருக்கு தெரியாது குழப்பத்தான் நம்ம வேலைன்னு. எதுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு பிடிப்பு வந்துடுறது. அதை விட்டு மாறுறது அவனுக்கு அசிங்கமாக இருக்கு. லோயர் லெவலில் மாற்றினான்னா அவனுக்கு உள்ளூரில் 4 பேர் நம்மளை வேறு விதமாக பார்ப்போம். நேற்று வரைக்கும் ஏடிஎம்கேன்னு பார்த்தான், இன்றைக்கி டிஎம்கேன்னு பார்த்தான்னா என்ன நினைப்பானோ இப்படின்ற சங்கோஜமெல்லாம் அவனுக்கு இருக்காது. தலைவர்களுக்கு கிடையாது. அவர்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணவர்கள், இன்க்ளூடிங் சங்கோஜம். ஸோ அது விஜயகாந்த் அவ்வளோ ஈஸியாக ஓட்டு வாங்கிட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பிஜேபி விஜயகாந்த் ஜெயலலிதான்னு ஒரு கூட்டணி வந்ததுன்னா 40 சீட்டும் ஷியூர்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர்கிட்ட ஒரு 8% இருக்கு, ஜெயலலிதா கிட்ட மோர் தென் 30%, 32, 35 இருக்கும். பிஜேபிக்கும் இப்போ பிஜேபி சென்ட்ரலில் வரும்ன்ற ஒரு தோற்றம் இருக்கிறதுனால கணிசமான ஓட்டுகள் கிடைக்கும். அதனால் ஸ்வீப் பண்ணலாம். பட் இது நடக்குமான்றது ரொம்ப 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 சந்தேகம். பிகாஸ் விஜயகாந்துக்கு தன்னுடைய சக்தியை மீறிய ஆசை அரசியல் ஆசையை வளர்த்து கொண்டிருக்கிறார். ஜெயலலிதாவுக்கு எப்பவுமே தனக்கு வர வேண்டிய ஓட்டு தானே எல்லாம், எப்படி வேற எங்கே போச்சு அப்படின்ற சந்தேகம் தான் அவருக்கு.
அதனால் அவர் ஈஸியாக ஒரு கூட்டணி வேணும்னு நினைப்பாரான்னு எனக்கு சந்தேகம். பார்க்கணும்.